அதனால்தான் அந்த பகுதியில் அதிக அளவு மழை வெள்ளம் என்பது இருப்பதையும் மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக அதனுடைய பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, ஏற்கனவே தற்பொழுது குடியிருப்புகளாக சில நீர்நிலைகள் மாறி இருந்தாலும் கூட சில நீர்நிலைகள் எஞ்சி இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் முழுமையான அளவு தூர்வாரப்பட்டு மழைநீர் சேகரிப்புக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் இருக்கிறது என்ற இன்னொரு குற்றச்சாட்டு. இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது சென்னை மாநகருக்கு ஒரு கடுமையான ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் புறநகரங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த தண்ணீர் வடிவதற்கான வாய்ப்பில்லாமல் இருக்கிறது, உட்கட்டமைப்பு போதாமல் இருக்கிறது. இதனால் தான் இந்த தண்ணீர் சென்னையை நோக்கி வருவதாக அதிகாரிகள் கருதுகிறார்கள். இதனால் சென்னைக்குள் இருக்கும் தண்ணீரை உயர் அழுத்த பகுதி, அதாவது சென்னை நகரம் என்பது மிகவும் தாழ்வான பகுதி, எந்த பகுதியில் மழை பெய்தாலும் உடனடியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் கபூர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய கணிப்பின்படி மழை எந்த பகுதியில் பெய்தாலும் உடனடியாக சென்னை நகருக்குள்ளே வெள்ளம்